ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பை காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி எனக்கு பீச்சுக்கு போகணுன்னு ஒரே ஆசைங்க. என் ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது வீக் டேங்கிறதுனால இங்கே பெருசாக அந்தளவுக்கு இன்றைக்கி கூட்டம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நான் கடலை பார்த்த உடனே நேராக கால் நனைக்கிறதுக்கு உள்ளே இறங்கிட்டேன். இந்த அலைகள்லாம் வந்து அப்படியே காலில் பட்டுச்சுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு பீச்னால் அவ்வளோ பிடிக்கும். முன்னாடிலாம் அடிக்கடி வருவோம், இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஏன்னா தம்பிக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் சளி பிடிக்குங்கிறதுக்காக. இவன் என்னென்னா இன்றைக்கி ஒரே பீச்சை பார்த்து பயம், அந்த அலைகள்லாம் வரும்போது ஓடிட்டான். கஷ்டப்பட்டு நான் பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனாலும் இறங்கவே மாட்டேன்ட்டான், என் காலையே தான் பிடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அங்கே 1 2 குழந்தைங்கலாம் விளாடுறத பார்த்தோன்னே அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்து தண்ணியில் கால் வச்ச உடனே ஒன்றும் பண்ணலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் ஒரே ஆட்டம் தான், சொல்லவே வேணாம். நல்லா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு போதும் போதும்னு ஆகிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே வாக் பண்ணிட்டு அந்த மண்ணில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நல்லா இருட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா இன்றைக்கி ஃபுல் மூன் போல், நல்லா அந்த மூன் வந்து அந்த கடல்லேருந்து வர்றதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர்ற வழில பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருந்துச்சு. இன்றைக்கி மூன் வேறு ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே போய் அந்த மூனோட ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் அந்த காற்று இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேறு என்னோடய பையனை நல்லா வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் அழகாக தனியாக உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. நல்லா பார்க்கலாம்.